வணக்கம் நண்பர்களே, நீங்கள் அனைவரும் சுகமாக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த மாதிரி சுகத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் தெய்வ சிந்தனையுடன் நேர்மையுடன் ஸ்ரத்தா பக்தின்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட விஷயத்தோடு நிற்க வேண்டும் என்று வேதங்கள் குறிக்கின்றது. அப்படி நாம் சுகமாக இருப்பதற்கும் அனைவரும் உலகத்தில் வாழ்க்கையில் வளத்துடன் இருப்பதற்கும் நாம் ஒரு சின்ன ப்ரேயரோட இந்த வார பலனை ஸ்டார்ட் பண்ணுவோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை சரணடைந்து அவன் தாளினாலே நாம் அனைத்து விதமான வெற்றியும் வாழ்க்கையினை வளத்தையும் பெறுவோமாக. வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே, இந்த மாதமே சிம்ம மாதம் அப்படிங்கிறதுனால உங்கள் ராசிக்குள்ள சிம்மம் என்கிற இந்த சூரியன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கேது மற்றும் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய ஒளியினாலே புதன் என்கிற புத்தியை மழுங்கடித்து வைத்திருக்கிறார் அப்படின்னே வைத்துக்கலாம். தேவையில்ல அலைச்சல்கள் நிறைய இருக்கும். மனதிலே உண்டான குழப்பங்களினால் வரக்கூடிய நோய்கள், முக்கியமாக பல் பிரச்சனைகள், கண் நோய், வயிற்றிலே கோளாறு, சூட்டு விஷயமாக மண்டை எரிச்சல் இதெல்லாம் இருக்கும். சில பெண்களுக்கு பேன் தொல்லை அப்படின்னு சொல்லுவோம், அந்த பேன் அப்படிங்கிறதும் வந்துடும். இதெல்லாம் இப்போ தொடர்நிலையாக இருக்கக்கூடிய விஷயங்களாக வைத்துக்கொள்வோம். 2ஆம் இடத்துக்குரிய புதனானவர் தான் இங்கே உட்கார்ந்திருக்கிறார், மறைந்திருக்கிறார். அதனால் குடும்பத்திலே தெளிவற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் பல விஷயத்திலும் நம்ம நினச்ச மாதிரி இல்லைனாலும் ஓகே சார் ஓரளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சனியின் பார்வையினாலே தாமதமாக நடக்கக்கூடியது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனின்னா வக்கரகத்தியில் இருக்கிறார். அதனால் கெடுதல் இல்லாமல் கொஞ்சம் தாமதமாக எல்லாத்தையும் செய்வார். கொஞ்சம் பயமாக இருக்குது சார், எப்படி நடக்க போதுன்னு தெரியல, ஆனாலும் பரவாயில்லைங்க முடிஞ்சிச்சு, ஆனாலும் பரவாயில்லைங்க முடிச்சுன்னு ஒரு சின்ன டிக் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். லாபஸ்தானமான மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய குரு தன் பார்வையாலே செவ்வாயை பார்க்கிறார். அவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே அமர்வதனாலே சகோதரர்களுக்குடைய ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் வந்து சேரும். லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு, முக்கியமாக புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி போகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யலாம், நிதானமாக பண்ணலாம். வேலைகள்லாம் பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும், அலைச்சல் எல்லாம் இருக்கும், வேலை மாற்றங்கள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். அதனால் இது எல்லாமே சக்ஸஸ்க்குரிய ஸ்டோரி தான் அப்படிங்கிறனால இதெல்லாம் தைரியமாக பண்ணலாம். சனி தன் பார்வையாலே 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே குடும்பத்திலே எந்த காரியங்களை செய்யும் போதும் ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டிங்கன்னா காரியங்கள் மெதுவாக கெட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் செய்கிறது நல்லது. உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துக்காரனானதுனால தேவையில்லாமல் ஆளுங்க யாருன்னா வந்தாங்க காசு கொடுக்குறதெல்லாம் கொடுத்துடாதீங்க. எழுக்குறையுன்னு அவனே தான். நல்லா கலத்தரத்துடன் பேசும்போது கொஞ்சம் அன்பாக பேசிக்கொள்ளுங்கள். வீண் வார்த்தைகள் சண்டைகளாக விவாதங்களாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். முக வசியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முக்கியமாக துணி வியாபாரம் செய்பவர்கள் அன்றைக்கி நாளைக்கு எழுந்து விட்டு நீ நல்ல வியாபாரம் ஆகணும்னா முதல்ல கண்ணாடி முன்னாடி நீங்கள் சிரித்து பழகிடுங்க. முகத்தை ஸ்டிஃபாக வச்சுக்கிடாதீங்க, கொஞ்சம் நல்லா சிரித்து வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் நல்ல வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ரிலாக்ஸ் இல்லாமல் போனீங்கன்னா உங்கள் செல்வாக்கு பாதிக்கப்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக உங்களுடைய எக்ஸசைஸை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வாரம் கரெக்டாக இருக்கும். வீடு வாகனம் மற்றும் உங்கள் கல்வி விஷயத்திலெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. குழந்தைய படிக்கிறது போகிறதுலெல்லாம் அவங்க கரெக்டாக படிக்கிறாங்களா, அவங்க வேலை பண்ணுறாங்களான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுங்க. வீட்டை கொஞ்சம் எட்டி பாருங்கள். வாடகைக்கு விட்டுட்டோன்னு மட்டும் உட்காந்துருக்காதீங்க, எட்டி பாருங்கள் கரெக்டாக அதே டெனண்ட் தான் இருக்கானான்னு பாருங்கள். டெனண்ட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து கொள்வது நல்லது. பொது ஜன தொடர்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு அலைச்சல்களோடு கூடிய கூட்டம் உங்களோட சேர்ந்து வரும். அவர்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாகும். அந்த செலவுகள் எல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக
நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பதவி வாக்கு அப்படிங்கிற விஷயத்துக்காக எதையும் செய்யலாம்னு மனசு தோணும். இந்த வாரம் ஃபுல்லாகவே சூரிய வழிபாடு முக்கியம். காலையில் எழுந்து சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ண பிறகு மற்ற காரியங்கள் செய்தீர்களானால் இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக இருக்கும். மகாலயபட்ச அமாவாசையின் போது உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வதும் அரிசியை தானம் செய்வதும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.